ஹலோ வியூவர்ஸ், ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்குறோம், 2 அருமையான கோயில்கள். மிக பிரம்மாண்டமான சிவன் சிலை உள்ள முருதேஸ்வரர் கோயில், அதுக்கு அடுத்தது சாரதா பீடம் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி கோயில். இது ரெண்டுமே கர்நாடகாவில் தான் இருக்குது. கர்நாடகாவில் ஏகப்பட்ட கோயில்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. அதில் முதல்ல நம்ம ஸ்ருங்கேரி கோயிலையும், இரண்டாவது பகுதியில் இதே வீடியோவில் முருதேஸ்வரர் கோயிலை பற்றியும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ருங்கேரி எங்கே இருக்குன்னா, சிக்மகளூர் மாவட்டத்தில் இருக்குது. உடுப்பிலேருந்து 84 கிலோமீட்டர் தான் ஸ்ருங்கேரி. உடுப்பி ரயில்வே ஸ்டேஷனுங்க நம்ம எங்கே இருந்தாலும் போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக நம்ம வேன், டாக்ஸி அல்லது பஸ் மூலிமா தான் போக முடியும். ஸ்ருங்கேரியை பொறுத்த வரைக்கும் ரயில் வசதி இல்லை. இந்த ஸ்ருங்கேரியில் கடைவீதியை பாருங்கள், எப்படி ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதா ஒரு இது இருக்குது. தவிர இது ஒரு வெளி மாநிலத்தில் நம்ம கர்நாடகாவில் இருக்கிறங்கிற எண்ணமே நமக்கு கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு போன்று தான் அந்த வடிவமைப்பு. அங்கே உள்ள தமிழர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் அங்கே தமிழில் பேசலாம். அந்தளவுக்கு தமிழர்கள் நிறைந்த ஊராகவும் இது தெரியுது. பாருங்கள், ராஜகோபுரம் பாருங்கள், தென்னிந்திய கட்டடக்கலையில் தான் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு கர்நாடகா கோயிலில் இருக்கிறத விட தமிழ்நாட்டு கோயிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. வேத பாடசாலைகளில் தான் நம்ம முன்கூட்டி கோயிலுக்குள்ளே போனோன்னே இடதுபுறம் நம்ம பார்க்குறோம் சாரதா பீடம். ஸ்ருங்கேரி சாரதா பீடம் உலக புகழ்பெற்றது. இது வித்யாசங்கரா கோயில் தான் இருக்குது. இது 1338 கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோபுரங்கள்லாம் சமீபத்தில் மாற்றி வடிவமைக்கப்பட்டது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த கோயிலில் அவ்வளவு கட்டட சிறப்பு சொல்லி மாளாதுங்க. பாருங்கள், நான் முன்னாடி இருக்கேன், அந்த கோயிலில் சாமி கும்பிட்டேன். சிறப்பு வாய்ந்த கோயிலை கர்நாடகா நீங்கள் போனீங்கன்னா தவறாமல் நீங்கள் இங்கே பார்த்துருங்க. இங்கே அன்னப்பிரசாதம்னு சொல்லக்கூடிய அந்த மதிய உணவு, இலவச கோயில் உணவு உங்களுக்கு வழங்கப்படுது. அதையும் நீங்கள் சாப்பிட்லாம். 12 மணிக்கு உணவு வழங்குவாங்க. அதை சாப்பிட்டுட்டு கூட நம்ம மற்ற ஊருக்கு போகலாம். பெண்கள்லாம் பாருங்கள், அந்த சாமி கும்பிட்ற காட்சியை தான் பார்க்குறீங்க. மிக அற்புதமான கட்டடக்கலை. இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அங்கேருந்து நாங்கள் எங்களுடைய முருதேஸ்வர் கோயிலுக்குள்ள திட்டத்தை தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். அடுத்தது இது 2ஆம் பகுதி. நம்ம நேராக ஸ்ருங்கேரியிலேருந்து முருதேஸ்வரர் கோயிலுக்கு ரயிலில் நம்ம உடுப்பி தான் மறுபடியும் வரணும். உடுப்பி நீங்கள் ரயில் மூலிமா நீங்கள் முருதேஸ்வரர் கோயிலுக்கு வந்துடலாம். ஏகப்பட்ட ஆட்டோக்கள் இருக்குது, முன்னாடியே இருக்குது. வெறும் 50 ரூபா தான் ஒரு ஆட்டோவுக்கு. 3 பேர் உட்காரலாம், அதுக்கு மேலே உட்கார முடியாது. 6 பேர்னால் 2 ஆட்டோ வச்சுக்க சொல்கிறாங்க. நேராக ஒரே ரோடு தான், ஒரு 1 கிலோமீட்டர் அல்லது 1.5 கிலோமீட்டர் இருக்கும். மிக பிரம்மாண்டமான ஒரு கோபுரம். முருதேஸ்வரர் கோபுரங்கிறது 237 அடி உயரம் இருக்குது. இந்த ராஜ கோபுரம் அவ்வளவு கண்கொள்ளா காட்சி, பார்க்க முடியாது, அவ்வளோ அண்ணாந்து பார்க்கணும். அவ்வளோ உயரமான இந்த கோபுரத்தை நம்ம பக்கத்தாப்பில் நின்று இப்போ பார்க்குற காட்சியை தான் பார்க்குறீங்க. பக்கத்தாப்புலேயே பீச் இருக்குது. இந்த கோயிலை ராம நாகப்ப செட்டி அப்படிங்கிறவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் கட்டதாக சொல்லப்படுது. உலகின் 2வது மிகப்பெரிய சிவன் சிலை இங்கே தான் இருக்குது. இந்த சிவன் சிலை 123 அடி உயரத்தில் இருக்குது. பாருங்கள், கோயிலுக்கு முன்னாடி நான் நிற்கிற காட்சியை பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கேமராவில் அந்த கோபுரத்தை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளவு உயரமாக இருக்குது பாருங்கள். மொத்தம் 20 மாடிங்க. லிஃப்ட் வசதி இருக்குது. வெறும் 20 ரூபா தான் கேட்குறாங்க. லிஃப்ட்டில் நம்ம 20 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டோம்னா போக வர 2 வேக்குமே சேர்ந்து வெறும் 20 ரூபா தான். அந்த ராஜகோபுரத்தில் நீங்கள் ஏறி அங்கேருந்து நீங்கள் இயற்கை அழகாக, அந்த கடற்கரை அழகாக ரசிக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ அனுமதி உண்டு. கோயிலுக்குள்ளே பாருங்கள், வள்ளி தெய்வானையுடன் முருகர் இருக்கிற காட்சியும் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இதுவும் தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குது. உள்ள கோயிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா மங்களூர்லேருந்து முருதேஸ்வரர் கோயில் 156 கிலோமீட்டர் இருக்குது. ரயில் வசதி இருக்குது. பஸ்ஸு வேனை விட நீங்கள் மங்களூர்லேருந்தோ உடுப்பிலேருந்தோ நேரடியாக மும்பை செல்லக்கூடிய கொங்கன் ரயில் பாதையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பேரே முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த மாலை பொழுதில் இந்த சிவன் பாருங்கள், எவ்வளவு இயற்கை எழில் மிகுந்த இந்த 3 பக்கமும் அரபிக்கடலால் சூழப்பட்ட இந்த சிலையைத்தான் நம்ம பார்க்குறோம். காண கண்கோடி வேணும் சொன்ன மாதிரி அவ்வளோ அற்புதமான ஒரு சிலைங்க. அதையும் நம்ம வழிபட்டுட்டு அப்படியே மேலே அந்த கோபுர உச்சிக்கு போயிட்டோம்னா 20வது மாடி, 19வது மாடி, 17வது மாடி இப்படி நின்று எங்கேருந்து வேணாலும் நம்ம இதை புகைப்படம் எடுக்கலாம். வீடியோ எடுத்தேன். அந்த கடலில் பாருங்கள், சின்ன சின்ன படகுகள் போகிற காட்சியும் கடல் அலைகள் அப்படியே தழுவுறதையும் கடற்கரையை தழுவுற காட்சியும் தான் பார்க்குறேங்க. நான் 20வது மாடி உச்சியிலேருந்து இந்த ஜன்னல்லேருந்து எடுத்த புகைப்படம் இது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வலதுபுறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம மெரினா பீச் மாதிரி மிக நீண்ட கடற்கரை இருக்குது. அதையும் நீங்கள் ரசிக்கலாம். அங்கேருந்து பார்த்தா நம்ம ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு தான் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் அந்தளவுக்கு கண்கொள்ளா காட்சி. இந்த 2 கோயிலும் முருதேஸ்வரர் அரபிக்கடலோரம் இருக்குது.
இதுவும் வந்து கர்நாடகாவை சேர்ந்தது. சிருங்கேரியும் கர்நாடகாவில் இருக்குது. ரெண்டுமே ஒரே வழியில் இருக்கிறனால ரெண்டையும் காட்சிப்படுத்தியிருக்கிறேன். அருமையான வீடியோக்களை நான் இதில் போட்டிருக்கேன். தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு மாதிரி தான் நான் போடுறேன். ஆன்மீக சுற்றுலாவை போடுறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எனக்கு. நன்றி, வணக்கம்.